திமுக அரசு தலித் தலைவர்களை குறி வச்சு அது எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களை டிஃபேம் பண்றதா இந்த அரசினுடைய வேலையாக இருக்கு. தூய வெண்மையோடு நான் வந்திருக்கிறேன், உங்கள் கண்ணில் என்ன கோளாறு, எனக்கு அங்க கருப்பு இங்கு சிவப்பு இருக்கிறது என்று கேட்கிறீர்கள் என்று கோவப்பட்டிருக்கணும். அவரும் கோவப்படல, அவருக்கான வக்கீலும் கோவப்படல. அதுக்கு என்ன அர்த்தம்? கட்ட பஞ்சாயத்து எந்த முடிவுல வராங்க, அதாவது எல்லாருக்குமே எல்லா அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து ரெண்டு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பண்ணுவாங்க, திமுக பண்ணுவாங்க, அதிமுக பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்கல்ல. அதனால நீங்களும் பண்ணுங்க, நாங்க விட்டுருவோம். விட்டுலாமா சொல்லுங்க, பெற்றுருவோம். ஏடிஜிபி கைது செய்யப்படுறாரு, கண்காணிக்க வேண்டிய அவசியமா இருக்குல்ல. அதுதான் நடக்குது. இப்போ அந்த கண்காணிப்பு தான் ஏடிஜிபிக்கு கீழே இருக்கிற ஐஜி செய்யறாரு. அதை தான் நீங்க குற்றம் சாட்டுறீங்க. தலித் தலைவர்களை ஊண்டுறீங்க, தலித் அதிகாரிகளை. சட்டம் ரெண்டு மேஜர் அடல்ட்ஸ் விரும்பி ஒன்னா இருக்கலாம் சொல்லுது. அதுதான் நீ மதிச்சிருக்கணும் ஏடிஜிபினா. ஆனா சட்டத்துக்கு புறம்பா செயல்படுத்துற. அப்ப என் பார்வையில நீ ஒரு அடியாளா இருக்கிய, எனக்கு வலிக்குதே, நீ அதிகாரியா இல்லையே, அப்ப நீ ஜெயிலுக்கு தானே போனோம். இல்ல இதுல சங்கர் ஜிவாலுக்கு பொறுப்பு இல்லையா? அந்த பொறுப்பு தாங்க கடமை ஏத்துறாரு ஐஜி. அடுத்த விசாரணையில இவங்க பங்கு இருக்கா இல்லையான்ற விசாரணைக்கு வரும்பொழுதே தடுக்கிறீங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் கடத்தல் விவகாரம் பெரிய பரபரப்பாக பேசப்படுது. குறிப்பாக அதில் திடீர் திருப்பமாக 18 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஏடிஜிபி திருப்பி அனுப்பப்படுறாரு. 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஜெகன்மூர்த்தியும் திருப்பி அனுப்பப்படுறாரு. பிஎன்எஸ் பிரிவு 31/1 அடிப்படை 35/1 அடிப்படையில் அவங்களை விடுவிக்கப்பட்டிருக்கு. திரும்பி அவங்களை அழைத்து விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த வழக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பாக பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் உள்ளிட்ட பெரிய தலைகள் சம்மந்தப்பட்டிருப்பதால அது பெரிய விவகாரமாகவும், இதில் அரசு தரப்பு அரசுக்கு இதில் என்ன அவங்களுடைய லீடு இதில் என்ன இருக்கு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. உங்களுடைய பார்வையின் இதில் எல்லா வழக்குகளும் சட்டத்தின் முன் சமந்தான். எல்லா நபர்களும் சட்டத்தின் முன் சமந்தான். இப்போ பெரிய தலை சின்ன தலைன்றதுக்கு நம்ம அப்புறம் போவோம். நடந்த விஷயமாக தகவல் என்ன? ஒரு பெண் ஒரு ஆண் இளைஞர்கள் காதலிச்சு திருமணம் செய்து கொள்கிறார்கள். வழக்கமாக காதல் திருமணத்தை பெற்றோர்கள் அங்கீகரிப்பது என்பது இங்கு இயல்பானது அல்ல. அது என்ன விஷயமா இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், உயர் சாதி தாழ் சாதி நீங்கள் எப்படி வரையறை சொன்னாலுமே காதலுக்கான சமூகமாக நாம் இல்லை. அப்போது பெற்றோர்களுக்கு ஒரு மனக்கசப்பு காதல் திருமணத்தில் வருவது இயற்கை. இது நம்ம சமூகம். இப்போ இதில் பெண்ணின் தரப்பு சட்டத்தை அணுகுகிறது. ரைட்டுங்களா? சட்டம் என்ன சொல்லுது? இந்த நாட்டின் சட்டப்படி 2 கன்சல்டிங் அடல்ட் அவங்களுக்கு கன்சர்ன் கொடுக்குற வயசு வரும் பொழுது சட்டம் தலையிட இயலாது. இது தனிப்பட்ட பிரச்சனை. நான் யாரை திருமணம் செய்து கொள்வது என்பதை நான் தான் தீர்மானிப்பேன், வேறு யாருக்கும் அதில் உரிமை இல்லைன்னு சட்டம் சொல்லுது. உங்கள் பெண் 18 வயதை தாண்டியவர், அவர் அதே மாதிரி அந்த பையனும் 18 வயதை தாண்டிய நபர். நீங்களோ அந்த பையனுடைய பெற்றோரோ அவங்கள நிர்பந்திக்க முடியாது. எனவே உங்களால் சட்டப்படி இந்த திருமணத்தை பிரிக்க நாங்கள் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக அந்த நபர் என்ன செய்யணும்? ஒன்று ஏற்றுக்கணும், இல்லை உறவு ரீதியாக உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு பிரிஞ்சிடணும். அதை விடுத்து இது இங்கே தான் வருது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு பணம் இருக்குது, அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்று அவர் என்ன செய்கிறார்? அதிகாரத்தில் உள்ள நபரை தொடர்பு கொள்கிறார். அது மந்திரியாக இருக்கலாம், முன்னாள் மந்திரியாக இருக்கலாம், நமக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. அது நம்ம என்னை பொறுத்த மட்டும் வழக்கறிஞராக பார்க்கும்போது ரெக்கார்டில் அது இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். ஆனால் ஒரு மனிதனா இந்த சமூகத்தில் பழகியதில் சொல்லும் பொழுது இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது. ரெக்கமெண்டேஷன், சிபாரிசுன்னு சொல்கிற மாதிரி பணக்காரர்களுக்கு உள்ள தொடர்பில் இது மாதிரிங்க போனால் போலீஸ் ஒத்துக்க மாட்டுறாங்க, அந்த எஸ்பி விசாரிச்சுட்டு, சார் 2 பேரும் மேஜரு, நாங்கள் என்ன பண்ண முடியும், சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாதுன்றாங்க, என்ன செய்யுது? இப்போ அடுத்த கட்டமாக அந்த பணக்கார நபர் யாரை அணுகிறார் அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரியை அணுகிறார். அந்த போலீஸ் அதிகாரி மிக 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 உயர்வான பொறுப்பில் இருக்கிறார். அவரும் அதையே தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா விசாரிக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரோ அவருக்கு உதவியாக இருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ சட்டம் என்னன்னு சொல்லிட்டு கை விரிச்சிடுறாங்க. ஆனால் அதற்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடிய நபர் என்ன செய்யணும்?
அவங்க சொன்னது உண்மைதாங்கன்னு சொல்லணும் இல்லையா? ஆனால் நமக்கு இந்த வழக்கில் கிடைத்திருக்கிற தகவல் படி என்ன? அவர் தனக்கு தெரிந்த வேறு ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ், பொதுமக்களிடம் அதிக ஆதரவும் மதிப்பும் உடைய நபரை தொடர்பு கொள்றாரு அப்படின்னு தெரியுது. எதற்காக? நீங்க எப்படியாவது இதை பண்ணுங்க, அந்த அப்பா ரொம்ப தெரிஞ்சவர், நமக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு, குழந்தை இப்படி தெய்வமா வளர்த்தாரு, நான் செத்து போற மாதிரி இருக்காரு, இந்த எமோஷன்ஸ் சொல்லுவாங்க. இதுல ஏன் குறிப்பாக பூவை ஜெகன்மூர்த்தி குறிவைக்கப்படுறாரு? நம்ம அவர் பேரையே கொண்டு வரல. இப்போ ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அடுத்த கட்டமாக நேரடி, ஏன்னா அவர் போலீஸ் தனது சபார்டினேட்ஸ் மூலம் செய்ய முடியல, அடுத்த கட்டத்துக்கு போலீஸ் என்ன செய்யறாரு? ஊர்ல மதிப்பான ஒரு நபர், இது சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்க யாருடைய பெயரும் எடுக்க வேணாம். அடுத்து என்ன செய்யறோம்? ஊர்ல யாருப்பா பவர்ஃபுல்லான ஆளு அந்த ஏரியாவில், அவர் போய் பார்த்தா அவர் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி விடுவா. இது இயற்கையா இல்லையா? நம்ம ஊர்ல திங்கிங்ல இயற்கை. அதாவது யாரா இருந்தாலும் இதை செய்யறோன்றதை புரிஞ்சுக்கணும், எங்க தவறு நடக்குதுன்றது. அப்போ அந்த இடத்துல தான் பூவை ஜெகன்மூர்த்தி என்கிற சட்டமன்ற உறுப்பினர் பெயர் வருது. சரிங்களா? அவர் மக்கள் ஆதரவு பெற்றவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் புரட்சி பாரதத்தின் தலைவர், அந்த பகுதி மக்களுக்கு அவங்க அண்ணா, அப்படி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அவரும் என்ன செய்திருக்கணும்? அதிகபட்சமாக பேசி, நம்ம சொல்கிறாங்க காதெல்லாம் ரைட்டு தான்பா, ஒரு சில விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அப்படி இல்லாவிட்டால் அது முடியாது சார், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நீங்கள் பெரிய அதிகாரி தான், சட்டத்துக்கு புறம்பா எப்படி செய்ய முடியும்? நான் எவ்வளோதான் மக்கள் தலைவனாக இருந்தாலும் காதலை பிரிக்கிறது எனக்கு எப்படி முடியும்? அடுத்த கட்டமாக நான் ஒரு தலித் தலைவராக அடையாளம் காட்டப்பட்டவன், தலித் மக்கள் காதல் திருமணம் செய்யும் பொழுது இந்த சமூகத்தில் ஆணவ கொலைகள்லாம் நடக்குது, அதை எடுத்து குரல் கொடுக்குறவன், இளவரசன் திவ்யா திருமணம் போலலாம் நீங்கள் பார்த்தீங்க, அதே மாதிரி இது ஒரு காதல் திருமணம், இதில் யாரும் தலித் இல்லைதான், நீங்களும் தலித் இல்லை, பையனும் தலித் இல்லை, இருந்தாலும் காதல் திருமணத்தை பிரிக்கணும்னு சொன்னேன்னா என்னுடைய இமேஜுக்கு அது கெடுதல், அப்படிதான் சொல்லியிருக்கணும். இதுதான் தலித் அடையாள அரசியலுடைய புரட்சி பாரதம் அல்லது புரட்சித்தனமான செயலாக இருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கிறது இதில் அப்படின்றது தான் பிரச்சனை. ஸோ இந்த ஏடிஜிபியும் இவரும் இந்த காதல் பிரிவினைக்கு செயல்பட்ட விதம் எப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. எப்படி தெரிய வருது? இப்படி புரிஞ்சுக்கோங்க. 7/6 இந்த தகவல் நடக்குது சம்பவம். பையனை காணலை, பொண்ணை காணலை, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து பிரிக்கணும், இது அசைன்மெண்ட். இப்போ ஏடிஜிபியும் கண்ணில் நமக்கு தெரியல, பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவும் நம்ம கண்ணில் தெரியல. தெரியறதுலாம் என்னென்னா அந்த வீடு, அந்த வீட்டில் அந்த பையனை தேடி வராங்க. திருமணம் செய்த பையன் இல்லை, அவன் தம்பி 18 வயசு பையன் இருக்கான். அவனை 2 காரில் வந்தவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? 100க்கு ஃபோன் அடிக்கிறாங்க, வண்டி எண்களை கொடுக்குறாங்க. இப்போ இந்த வண்டி எண்களை தேடிக்கிட்டு இந்த வண்டி இப்படி போகும் பொழுது விடிய காலை 2 மணி போல் வேறு ஒரு எண் கொண்ட வண்டியில் பையன் ட்ராப் பண்ணப்படுறான். இப்போ அந்த பையன் அந்த நம்பரையும் சொல்லிடுறான். ஸோ முதல் வந்த 2 எண்களில் ஒன்று கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். 3ஆவதாக சொல்லப்படும் வாகனம் என்பது தமிழ்நாடு அரசால் ஓர் உயர் போலீஸ் அதிகாரிக்கு என ஒதுக்கப்பட்ட வாகனம். இப்போ இந்த தகவல்ல நீங்க தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ன்னு வைங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட ஓனர் பார்ப்பீங்களா? ஓனர் பார்த்த உடனே இது உயர் அதிகாரிக்கு ஒதுக்கப்பட்ட வாகனம்னு இருக்கா? முதல்ல என்ன பார்ப்பீங்க? இது போலியா நம்பர் பிளேட்டை போட்டுக்கினானான்னு பார்ப்பீங்க. கிரைம் மூளை எப்படி வேலை செய்யும்? நம்ம அதிகாரியுடைய நம்பர் பிளேட்டை போட்டிருப்பான்னு பார்ப்பீங்க. அடுத்து என்ன பார்ப்பீங்க? சேசிஸ் நம்பரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா அதிகாரியுடைய வாகனம்ன உடனே நீங்கள் உங்களுக்கு அதிர்ச்சி வருமா வராதா? நேரம் அதிகாரி, என்ன சார் உங்கள் வண்டி இருக்குதா சார்னு கேட்பீங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்க முடியுமா ஏடிஜிபியை? அப்போ அடுத்தடுத்த உயர் அதிகாரிகளுக்கு சொல்கிறீங்க. இது நடப்பது வடக்கு மண்டலம். இப்போ வடக்கு மண்டலத்தின் உயர் போலீஸ் அதிகாரியாக யார் வருவாங்க? ஐஜி வருவாங்க. அந்த ஐஜி அஸ்ராகர். அஸ்ராகருக்கு ஒரு பெயர் இருக்கு, யாரை கண்டும் எதை கண்டும் அசரமாட்டேன், சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்வேன்ற மாதிரி அவருக்கு ஒரு இது இருக்கு. சர்டன் போலீஸ் அதிகாரிலாம் பார்த்தா அந்த லூஸ் அவர்கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி. இதுக்கு சில உதாரணமும் இருக்குது. நம்ம பார்த்த வரைக்கும் பத்திரிகைகளில் மதுரையில் இருந்த பொழுது ஒரு பெண்மணி
கணவன் பிரிஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி குழந்தை இருக்கு. கணவனே வந்து அந்த தாம் பெற்ற மகளை சண்டேல ஒரு தவறு செய்ய வரும்பொழுது கிரிக்கெட் பேட்டை எடுத்து கணவனை அடிக்கிறாங்க. கணவன் இறந்துடுறான். அந்த கொலை வழக்கை விசாரித்து சட்டப்படி பிரைவேட் டிஃபென்ஸை இன்வெஸ்டிகேஷன்லேயே அப்ளை பண்ணி பெண் மீது வழக்கு போட இயலாதுன்னு சொன்னவர் அவர். இது மாதிரி 1000 வழக்குகள் வரணுன்றது என்னுடைய பார்வை வழக்கறிஞரா. ஆனால் எல்லாத்தையும் நமக்கு எதுக்கு வம்பு, காசு வாங்கி செஞ்சுட்டேன்னுவாங்க, இந்த ஜாதிக்கு செஞ்சேன் அந்த ஜாதிக்கு செஞ்சேன்னு சொல்லுவாங்கன்ட்டு அதிகாரிகள் பயந்து எடுத்துன்னு வந்து கோர்ட் வரைக்கும் போட்டு அப்புறம் கோர்ட் விடுதலை பண்ணோம். அப்படி பல வழக்குகள் இருக்கு. ஆனால் ஒரு அதிகாரியாகவே அவர் இருந்த பொழுது அது செய்தார் அப்படின்னு பத்திரிகைகளில் நம்ம படித்தோம். அப்படி ஏற்கனவே இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கதை என்ன சொல்லப்படுதுன்னா, ஓபிஎஸும் அமைச்சர் மூர்த்தியும் இணைந்து அஸ்ரா கார்கிட்ட முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க, இது சட்டப்படி நடத்துங்க, சட்டப்படி இது நடத்துங்க. நமக்கு தெரியாது. சொல்லப்பட்டாலும் அதான் விஷயம். இல்ல இதுல வந்து ஓபிஎஸ்ஓ அமைச்சர் மூர்த்தியோ இவங்களே வந்து இப்படி விசாரணை நடத்தல, இவங்களுடைய பேரும் அடிபடுது இல்ல, ஏன் இவங்க இப்போ நானே சொன்னதா வச்சுக்கோங்களேன் கற்பனையா. இப்போ அந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என் கிளையண்ட், எனக்கு அஸ்ரா காருக்கு ஃப்ரெண்டு, கற்பனையா வச்சுக்கோங்க. சார் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு பேச சொல்லுங்க, சட்டப்படி இருந்தா செய்வோம்னு சொல்றது நார்மல் டீசென்சி. எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் பாரு என்கிட்ட பேசாத. அப்போது தகவல் வரும்பொழுது இட் கனாட் பி டன்னு சொல்லும் பொழுது முடிஞ்சு போகுது. சரிங்களா? இப்போ அவர் போய் விசாரிக்க மாட்டார். இப்போ இங்கிருந்தா நாங்கள் வரணும். இப்போ நீங்கள் விசாரணையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசியல் பண்ணுறவங்க வேற, சாதி அரசியல் பண்ணுறவங்க வேற, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. பட் விசாரிக்கிற போலீஸ் அதிகாரி பார்வையிலேருந்து பாருங்க, 100க்கு ஃபோன் வருது, 2 வாகன எண்களை சொல்கிறாங்க. அதை தேடி போகும்பொழுது இந்த பையன் விடுதலை செய்யப்பட்டவன் வந்து என்னை இந்த வண்டியில் இறக்குறாங்கன்னு சொல்கிறான். அந்த வண்டியை பார்க்குறான், அந்த வண்டியை சீஸ் பண்ணுறாங்க. அது அதிகாரி வண்டின்னு தெரியுது. இப்போ அதிகாரி கேட்கணும் இல்லையா? அப்போது இந்த 2 வாகனங்களில் வந்த ஆட்களை கைது பண்ணுவீங்கல்ல. இப்போ அவங்க ஒரு தகவலை சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய பெயர்கள், ஒன்று ஏடிஜிபி, இன்னொன்று எம்எல்ஏ. அவன் தப்பிக்கிறதுக்கு சொன்னான்னு கூட கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ணது யாரு? மாற்றினவங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள். இப்போ இவங்க எங்கேஜ் இதுதான் இங்கேருந்து போகுது. இப்போ நான் ப்ரெசியூம் பண்ணி சொல்ல முடியாது. ஏடிஜிபி எம்எல்ஏ கிட்ட சொன்னார், எம்எல்ஏ 4 பேர் அனுப்பிச்சார், நம்ம சொல்லக்கூடாது. அது நம்ம வேலையும் கிடையாது. நாம் இங்கிருந்து பார்க்கணும். அப்போது கைது செய்யப்படும் நபர்கள் எங்களுக்கு என்ன எதுன்னு தெரியாது, ஐயா சொன்னார், அந்த வீட்டில் அந்த பையன் இருப்பான் தூக்கின்னு வாங்கன்னு சொன்னார், கூட்டுன்னு வாங்கன்னு சொன்னார். அவங்க இல்லைன்னாங்க, தம்பின்னாங்க. சரிம்மா தம்பியை கூப்பிட்டு போகிறோம், அண்ணனை விட்டுட்டு தம்பியை விடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். யாரையும் அடிக்கலை கொள்ளலை, ஸ்மூத்தாக தாங்க பண்ணோம், அப்படி சொல்லலாம் இல்லையா? ரைட். அப்போ எந்த ஐயா உனக்கு சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது பெயர் வரலாம் இல்லையா? அப்படி தான் இந்த வழக்கில் விசாரணை போகுது. ஸோ இப்போ ஏடிஜிபியோட வாகனம் அவங்ககிட்ட இருக்கும்போது ஏடிஜிபியை கேட்பாங்களா இல்லையா அதிகாரிகள், இந்த வாகனம் எப்படி அவங்க கைக்கு போச்சுன்ட்டு? அப்போ அவர் ஒரு பேரை சொல்கிறார், ஒரு பெண்மணியோடைய பேரை. எனக்கு தெரிஞ்சவருங்க, அவங்களுக்கு வயிற்று வலின்னு கேட்டாங்க, தலைவலின்னு கேட்டாங்க, பிரசவ வலின்னு கேட்டாங்க, ஃப்ரெண்டு தானேன்னு கொடுத்தேன்னு சொல்லலாம். இப்போ அவங்க யார்? அப்போ இந்த அதிகாரி, அந்த அம்மா, எம்எல்ஏ, இந்த 3 பேர் அடிப்படுதா? இந்த 3 பேரும் சந்தித்தார்கள், இன்னிடத்தில் சந்தித்தார்கள், இப்படி செய்தார்களா என்பது விசாரணையில் வருமா இல்லையா? ஒரு ஹோட்டலில் தங்கினாங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் பேசினாங்க, லாபியில் உட்காந்து பேசினாங்க, சிசிடிவி கேமரா கிடைக்குமா இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் கிடைச்ச பிறகு அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று போலீஸ் முயற்சிக்குமா, முயற்சிக்காதா? முயற்சித்தால் தவறா? நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா வந்து இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னா நீங்க செய்வது தவறு அப்படின்னு யாராவது இந்த நாட்டில் சொல்லுவாங்களா? அப்படி இருந்தால் இல்ல, விசாரணைக்கு அழைப்பு விடுங்க. அதனால நீங்க அதுதான் இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இதுல இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், விசாரணைக்கு பழைய சிஆர்பிசி 41A, இப்போ புது பிஎன்எஸ்எஸ்ல ஒரு நம்பர், அதெல்லாம் இன்னும் எனக்கு மனப்பாடம் ஆகலை, அழைப்பு விடுத்தல் என்பது இருக்கு. சரிங்களா? இப்போ 2 விதமாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா போலீஸ் செய்கிற ஒரு அடிப்படை, என்னுடைய கருத்துல இருந்து, ஜனநாயகமாக இருக்க வேண்டிய போலீஸ், நம்ம ஊர் போலீஸ், நமக்கான போலீஸ்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன மரியாதையாக நடத்தணும், என் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருந்தால்ன்றது என்னுடைய பார்வை, வக்கீலா மனிதனா. அப்போ என்ன செய்யணும்னா சம்மன் அனுப்பணும். பூவை ஜெகன்மூர்த்திக்கு, ஏடிஜிபிக்கு இன்டர்னலாக 1000 நடக்கும், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கும், அது விட்டுருங்க அது. ஆனால் இப்போ பப்ளிக் ஃபிகராக அவர் இருக்கார் இல்லைன்னு கிடையாது. யாராக இருந்தாலுமே உங்கள் மீது இப்படி ஒரு தகவல் இருக்கிறதுன்றது தெரிஞ்ச உடனே
இந்த கிரைம் நம்பரில் விசாரணைக்கு நீங்கள் வாங்க, இன்ன தேதி இன்ன நேரத்தில்னு சொல்லியிருக்கணும். அவர் அதை எடுத்துக்கிட்டு நான் போனால் கைது பண்ணுவாருன்னு முன்ஜாமீனுக்கு கோர்ட்டுக்கு போகிறாரு போகலன்றது அடுத்த கட்டம். தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். இந்த இடத்தில் அவர் மீது 1000 பங்கு நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருப்பினும் ஒரு 50 போலீஸ் 200 போலீஸ் போவது என்பது காவல்துறையினுடைய ஒரு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஒருத்தர் போனாலே அரெஸ்ட் பண்ணலாம் சார். ஆனால் அந்த இடத்துல 100 பேர் வந்து அடிச்சிடுவான்னா அதுக்கு பாதுகாப்பாக 100 பேர் போறீங்கன்றது ஒன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் நீதிமன்றத்தில் இன்னைக்கு அது நீதிபதியும் இருங்க வர்றேன் இருங்க. அப்போ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதான் இது அந்த ப்ரிசம்ஷனில் வர தப்பு. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சம்மன் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் தானாக வந்திருக்க போகிறாரு. ஒன்று உங்களிடம் வந்து சொல்லியிருக்க போகிறாரு, அல்லது கோர்ட்டுக்கு போய் முன்ஜாமீன் கேட்டிருப்பாரு, அங்கே ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். எதனால் 200 பேர் 300 பேர் போகிறீங்க? லைக் இட் ஆர் நாட், ஒரு மக்கள் பிரதிநிதி. மக்களுக்கு தெரியுமா அவர் காலையிலேருந்து இரவு வரை யாருக்காக பணியாற்றுறாருன்னு? எனக்காக பணியாற்றுவார், நான் ஓட்டு போட்டிருப்பேன். ஆனால் அவர் தேனியில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்காக பணியாற்றுவார்னு மக்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த கான்ட்ரா ஒன்று இருக்குல்ல, இதை பேலன்ஸ் பண்ணணும்னா டாக்டிக்கலாக தான் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல போலீஸு இந்த விசிபிள் போலீஸிங்கன்னு சொல்லுவாங்க. தடன்னு போனால் தடன்னு ஆட விடுவாங்க ஜனங்களைன்னு சொல்லிட்டு. அதை விட செயல்பாட்டில் காட்டியிருக்கணும். இப்போ தான் டெக்னாலஜிக்கல் எவிடன்ஸ் கரெக்டாக வருது. அந்த ட்ரேஸை அழிக்கவே முடியாது. அப்போ உங்களுக்கு பயமே வேண்டாம். ஒரு எம்எல்ஏ எதுக்கு சம்மன் பண்ணுறீங்கன்னு யார் கேட்டாலுமே, முதல்வரே வந்து கூப்பிட்டு கேட்டால் கூட, ஐயா இந்த சிசிடிவி கேமராவில் இந்த நேரத்தில் இப்படி இருக்குது, அவர் வண்டி பார்க்கிங்கில் இப்படி ஆயிருக்கு, இந்த மாதிரி போயிருக்காங்க, இந்த 2 பேர் குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்க ஒரு பேரை சொல்கிறாங்க, அவரை விசாரிக்க கூப்பிட்றோம், என்ன தப்புன்னு சொல்லலாம். அதை விடுத்து இவங்க அவரை போய் அரெஸ்ட் பண்ணால் பிரச்சனை வரும்ன்றதுனாலேயே 200 போலீஸ் போனால் அவரை சுற்றி 2000 பேர் வருவாங்கல்ல. இல்லை, கோர்ட்டில் நீதிபதி என்ன சொன்னார்? இருங்க, வருவாங்க. இதில் இன்னொரு தவறு போலீஸ் என் பார்வையில் நான் சொல்லிடணும். அதனால் என்ன நடக்குது, ஒரு மறியல் மாதிரி ஒன்று நடக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க போலீஸ், மறியல் செய்தவர்களை அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள்னு ஒரு 50 பேர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஸோ உனக்கு இந்த எஃப்ஐஆர், அதில் சார்ஜ் ஷீட்டு, அதை எடுத்துன்னு போய் கோர்ட்டுக்கு கொடுக்கறது, இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ்லேருந்து பிறப்பதற்கு வழிவகுக்கிறீர்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். அது தவறுன்னு பார்க்குறேன். நோட்டீஸ் கொடுத்துருக்கணுன்றது, சம்மன் கொடுத்துருக்கணுன்றது என்னுடைய பார்வை. இப்போ கோர்ட்டில் நீதிபதி வேல்முருகன் இப்போ என்னன்னா, இப்போ இவரை கைது பண்ண போகிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் முன்ஜாமீனுக்கு வர்றார். இப்போ எல்லாருமே அவர் தலித் என்பதால் பாதிக்கிறாங்கன்னு சமூக வலைதளத்தில் பெருசாக எழுதுகிறாங்களே. என்னை போன்ற வழக்கறிஞர் பார்வையில் பாருங்கள், இது நடந்தது சனிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமையே அவரது வழக்கு விசாரணைக்கு எடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க நீதிமன்றத்தில். இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? தமிழ்நாடு முழுக்க உள்ள வழக்கறிஞர்களை போய் கேளுங்க. குற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணுறதே நீங்கள் கேட்குறீங்க, சினிமாலாம் பார்க்குறீங்க, வெள்ளிக்கிழமைனா அரெஸ்ட் பண்ணுவாங்க, சனி ஞாயிறு கோர்ட் லீவு, ஜாமீன் எடுக்க முடியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இவரது வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதி உத்தரவிடுறாரு. அப்போது எம்எல்ஏ மற்றும் எம்பிகள் வழக்கை விசாரிக்க ஒரு அமர்வு இருக்கு. அதுதான் நீதிபதி வேல்முருகன் அமர்வு. அவர் என்ன சொல்றாரு, நாளை காலையில் வாங்க, உங்களை கைது பண்ணல, என்ன அவசரம், நாளைக்கு வாங்கன்னு சொல்றாரு. கைது பண்ணிட்டு இருந்தா வேற விஷயம், ராத்திரியை கூட ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம் இருந்தா. கைது தான் பண்ணல, நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்றாரு. இப்போ நீதிமன்றத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது, இப்போ அவர் என்ன அப்போ ஒரு விசாரணைன்னு வரும்போது 2 தரப்பு இருக்குல்ல. இப்போது எம்எல்ஏ தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஐயா நான் மக்கள் பிரதிநிதி, மக்களுக்காக இருக்கிறவன், ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவன், எங்கள் அண்ணன், இப்படி நான் ஒரு 100 என்னை பற்றி சொல்லுவேன் இல்லையா. அதெல்லாம் சரிங்க, நாங்கள் அவர் மேலே தப்பே சொல்லலை, ஆனால் அதுக்காகலாம் நாங்கள் கைது பண்ணலை, இப்படி ஒரு காதல் விவகாரம், இதை பிரிப்பதற்கு ஒரு பணக்காரர் முயற்சி செய்கிறாரு, அதுக்கு போலீஸ் உயர் அதிகாரி உதவுறாரு, அந்த உயர் அதிகாரி இவர்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் ஊர் உங்கள் ஜனங்க பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறாரு, இவர் தனக்கு தெரிஞ்ச 2 பேரை அனுப்புகிறாரு, அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு என்பது எங்கள் விசாரணையில் இன்ன விதமாக தெரிய வருகிறது, இதோ பாருங்கள் ஆதாரங்கள், நான் விசாரிக்கலாமா கூடாதா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீதிபதி இவர் பக்கம் திரும்புகிறார். ஐயா நீங்கள் மக்கள் பிரதிநிதி, எதுக்கு? சட்டம் இயற்றும் அவையில் மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுவதற்கு மக்கள் உங்களை அங்கே அனுப்புகிறாங்க, இது உங்கள் வேலையான்னு கேட்குறாரு.
இது உங்களுடைய வேலையா? இல்ல அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? எல்லா கட்சி எல்லாரும் நிக்க சொல்லுங்க, கேட்பாரு. அவர் எல்லாரையும் கேட்பாரு. அவர் என்ன கேட்பாரு, உங்களை கேட்பாரு. அது அவருக்கு ஒரு தனித்தன்மை, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தனித்தன்மை மாதிரி. ஒருவர் என்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு வராரு, நான் அவருக்கு தீர்வு சொல்றேன், இல்ல தீர்வு சொல்லாம கூட இருக்கிறேன் இல்லைங்க. அதை வச்சுட்டு மட்டுமே வந்து இவர்தான். நீங்கள் மக்கள் பிரதிநிதி, நீங்க அதுக்கு தானங்க உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணுல பிரிவிலேஜ் எடுக்கிறீங்க. எல்லாரையும் நீ உயர்வுல இருந்து தானே உன்னை கேட்கிறேன். we have kept you high. இந்த நாட்டிற்கு சட்டம் எழுதும் உயர் பதவியில் உன்னை அமர்த்தி இருக்கிறேன். எல்லாம் என்ன கேட்க வேண்டியதில்லை. பொடா நீலாம் ஒரு வக்கீலான்னு கூட பண்ணலாம், இல்லை வழக்கறிஞர் படிச்சிருக்கே கேட்பாங்க. ஆனால் சட்டம் இயற்றும் அவைக்கு சென்றிருக்கிறீர்கள். உங்கள் பணி அப்படின்ற மக்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இவ்வாறான ஒரு செயல் செய்வது உங்களுக்கு தகுமான்னு கேட்கறதுல தப்பு என்ன? சரி, இப்படி இன்னொன்று வருவோம். அவர் செய்யவே இல்லை அப்படி இல்லைன்னா மான நஷ்டம் பண்றீங்கன்னு அங்கேயே ஆஸ் அன் அட்வொகேட்டா சொல்லி கேட்டிருக்கணும். யூ ஆர் டிஃபேமிங் மீ மை லார்ட். ஹவு டு யூ நோ தட் ஐ ஹவ் டன்? ஐ ஹவ் கம் ஹியர் தட் ஐ எம் பிளேம். அதாவது எந்தவித குற்றமும் இல்லாமல் தூய வெண்மையோடு நான் வந்திருக்கிறேன். உங்கள் கண்ணில் என்ன கோளாறு, எனக்கு அங்கு கருப்பு இங்கு சிவப்பு இருக்கிறது என்று கேட்கிறீர்கள் என்று கோவப்பட்டிருக்கணும். அவரும் கோவப்படல, அவருக்கான வக்கீலும் கோவப்படல. அதுக்கு என்ன அர்த்தம்? கேட்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க இருந்தாலும் செய்யலாம், கேட்கக்கூடாது. என்னங்க உங்களுக்கு தூக்கி இந்த நாட்டுக்கு ராஜாவா வைப்பேன், நீங்க வேறு நாட்டு ராஜா எனக்கு ரொம்ப அவர் ஃப்ரெண்டு அவர் சொன்னாருன்னு சொல்லி 2 பேரை தூக்கி கொடுப்பீங்களா அவர்கிட்ட? அதுக்காக உங்களை உயர வைக்கிற இந்த அரசு குறிப்பாக திமுக அரசு தலித் தலைவர்களை குறி வச்சு, அது எதிர்கட்சி தலைவர்களா இருந்தாங்கன்னா அவங்களை டிஃபேம் பண்றதா இந்த அரசினுடைய வேலையாக இருக்கு. ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன், அதை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி அவர் சொல்லி இருக்கலாமே. சார், அவரை சனிக்கிழமை என்ன தேதி, 15ஓ 14ஓவா, அதற்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் இந்த வழக்கில் நம்ம பேர் அடிப்படுதுன்ட்டு. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி இப்படி சொல்லியிருக்கலாமே, என்னை ஹவுன் பண்ணுறாங்க, என்னை வேட்டையாடுறாங்க, நான் இந்த அளவு மக்களுக்காக போராடுபவன், இன்னைக்கு தேதியில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கேன், எனவே என்னை வேட்டையாடுகிறார்கள் என்பது அவர் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? ரைட். இப்போ கூட வேணாம், விசாரணை இன்னைக்கு கொடுக்க சொல்லுங்க. எனக்கு எந்த பங்கும் இல்லை, ஒரு ஆதாரம் காட்டினா கூட நானே போய் சரண்டர் ஆகிறோம் சொல்ல சொல்லுங்க. இல்ல, இது கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க எல்லாருமே தலித் தலைவர்களாக தான் இருக்காங்கன்ற ஒரு சித்தரிப்பு. அது வேற, ஒவ்வொருத்தருக்கு வரும்போது அதை சொல்லலாம். அந்தந்த பகுதியில எந்தெந்த விஷயங்கள் இல்ல. கட்ட பஞ்சாயத்து எந்த முடிவுல வராங்க, அதாவது எல்லாருக்குமே எல்லா அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து 2. ஜட்ஜிங்க பண்றது சட்ட பஞ்சாயத்து, தீர்ப்பு அல்ல. நான் சொல்றேன் வக்கீலாவே, இது கட்ட பஞ்சாயத்து, அவ்வளவுதான். நாங்க பண்ண வேண்டிய பஞ்சாயத்தை நீ என்ன பண்றன்றாங்க, அவ்வளவுதான். சிம்பிள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பண்ணுவாங்க, திமுக பண்ணுவாங்க, அதிமுக பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்கல்ல. அதனால நீங்களும் பண்ணுங்க, நாங்க விட்டுருவோம்னு விட்டுலாமா சொல்லுங்க, விட்டுருவோம். எல்லாரும் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, நானும் பண்றேன், தயவு செய்து ஒரு அஃபிடவிட் போடுங்க சார். அப்ப நான் சொல்றேன், பிளீஸ். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இது சொல்லாதீங்க, அவர் சொல்றாரான்னு கேளுங்க. நான் செய்தால் என்ன தவறுன்னு அவரை கேட்க. மற்ற சாதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கேள்வி கேட்கப்படல சார். யாருமே இங்க நிக்கல. இப்ப நிக்கிறவர் ஒரு பூவை ஜெகன்மூர்த்தி நிக்கிறாரு. அவர் ஒரு எம்எல்ஏ, சரிங்களா? அவர் மீது இந்த குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. ஒண்ணு அவர் மறுக்கணும், அவரா மறுக்கணும். இது வரைக்கும் அவர் மறுத்திருக்காரா? மக்கள் பிரதிநிதி, பல லட்சம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர், அவருக்கு ஒரு கடமையும் பொறுப்பும் மக்களை நோக்கி சொல்ல வேண்டியது இருக்கிறதா இல்லையா? நீதிமன்றத்தில் அவர் மறுக்கலையா? அது வரங்க, மக்களை நோக்கி சொல்ல வேண்டியது இருக்கா இல்லையா? ரைட். நீதிமன்றத்தில் என்ன சொல்லுவோம், எனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஒரு வரியை எழுதுவோம், அவ்வளவுதான். ரைட். தொடர்பு இருக்கே அப்படின்னு போலீஸ் ஆதாரம் கொண்டு வராங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்றது தான் என்னுடைய கேள்வி. இன்ன தேதியில் இன்ன இடத்துல இந்த ஹோட்டல்ல கைது செய்யப்பட்ட அந்த பெண்மணி இருக்காங்க, புகாரில் இருக்கிற ஏடிஜிபி இருக்காரு, நீங்க இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஸ்டோரி வைஸ் ஒன்று பார்த்தோம். இப்போ நிர்வாக ரீதியாக இப்போ ஏடிஜிபி கைது செய்யப்படுறாரு, ஏடிஜிபி இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கான ஃப்ரீடம், இந்த தவறு செய்வதற்கான ஃப்ரீடத்தை யார் கொடுத்தது? அவர் டிஜிபி யாரும் ஃப்ரீடம் கொடுக்கறது இல்லை சார். கண்காணிக்க வேண்டிய அவசியமா இருக்குல்ல. அதுதான் நடக்குது. இப்போ அந்த கண்காணிப்பு தான் ஏடிஜிபிக்கு கீழே இருக்கிற ஐஜி செய்யறாரு. அதை தான் நீங்க குற்றம் சாட்டுறீங்க. தலித் தலைவர்களை உண்டுறீங்க, தலித் அதிகாரிகளை அட்டாக் பண்றீங்க. அப்புறம் யார் தான் செய்ய முடியும்? ஒவ்வொருவரும் ஒரு சாதியை சார்ந்தவர்கள்.
ஒவ்வொருவரும் இன்னொரு சாதியை சார்ந்த அதிகாரியோட செயல்படுறீங்க, மேலேயோ கீழேயோ. அப்போ ஒரு குற்றச்செயலுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது எனது சாதி அடையாளத்தை நான் எடுத்துக்கொண்டு என் சாதி என்பதனால் தான் அந்த சாதி அதிகாரி என்ன அடிக்கிறாருன்னா, அப்ப இந்த நாடு அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டத்தின் சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகிறதா, சாதிகளால் நிர்வகிக்கப்படுகிறதா? முதல்ல அதை சொல்லுங்க. நாம் சாதி சமூகமற்ற ஒரு செக்யூலர் மதச்சார்பின்மை காப்போம்னு போறோம். அப்போ மதச்சார்பின்மை என்பது சாதி சார்பின்மையும் அடக்கம் தானே. ஒரு சாதி, அப்ப நம்முடைய நிர்வாகம் என்பது சாதி சார்பற்றது. அதுல வர்றவங்க சாதியாளா இருக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கு கீழே இருக்கிறவங்கள தூக்கிவிட, பட்டியல் இனத்தவர்களுக்கு கீழே இருக்க தூக்கிவிடன்னு வரலாம். ஆனால் அவர்கள் வந்து செய்ய வேண்டியது அவரவர் சாதிக்காக நீங்க அதிகாரியை போடுறீங்க இல்லையே. இல்ல இதுல சங்கர் ஜிவாலுக்கு பொறுப்பு இல்லையா? அந்த பொறுப்பு தாங்க கடமை ஏத்துறாரு ஐஜி. நீங்க ஏன் இதை பார்க்க மாட்டீங்க? அந்த பொறுப்பு தானே நடக்குது. அந்த பொறுப்புல தானே எஃப்ஐஆர்ல சேர்க்கிறான். எஃப்ஐஆர்ல பேர் வராது கடத்தல்ல. ஒரு வண்டியில தூக்குறவங்கள யார் யார் பின்னணின்னு விசாரணையில தெரியும். அடுத்த விசாரணையில இவங்க பங்கு இருக்கா இல்லையான்ற விசாரணைக்கு வரும்பொழுதே தடுக்கிறீங்களேன்றதான கேள்வி. ஆனா இப்ப வரைக்குமே எஃப்ஐஆர் போடல் 2 பேருக்கு மேலையும். எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் என்பது என்ன? முதல் தகவல் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அந்த முதல் தகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 நீதிபதி கேட்டார்ல, நீதிபதி வந்து ஏன் எஃப்ஐஆர் போடல 2 பேர் மேலையும் அப்படின்ற கேள்வி. நீதிபதி எஃப்ஐஆர் போடலன்னு கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு எல்லாம் விஷயம் தெரியாதவங்க அது பத்திரிகையில என்ன படிச்சீங்க அப்படி கேட்க மாட்டாங்க. எஃப்ஐஆர் ஒன்று இருக்கும். நானே இருக்கேங்க இங்க. இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், எதிரில் ஒரு சின்ன குழந்தைய கட்டாயமா தூக்கிட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், மேபி அந்த குழந்தை வீட்டை விட்டு சொல் பேச்சு கேட்காம அடம்பிடிச்சு கூட ஓடி வந்திருக்கலாம். தூக்கிட்டு போறவங்க பெற்றோராக கூட இருக்கலாம். we don't know இல்லையா? அப்போ இந்த அட்ரஸ்ல இந்த இடத்துல இன்ன வாகனத்துல இருந்து இந்த வயசுக்குரிய இந்த ப்ளூ சட்டை போட்ட ஒரு குழந்தையை 2 ஆண்கள் தாடி வச்சவங்க வைக்காதவங்க கடத்தின்னு போறாங்க. 100 அடிப்போமா அடிக்க மாட்டோமா? அது எஃப்ஐஆரா பதிவாகும். அவ்வளவுதான். ஆனால் தூக்கி சென்றவர்கள் யார், அடுத்தவங்க யார் என்பதெல்லாம் கைது செய்யப்படும் பொழுது ரிமாண்ட் ரிப்போர்ட்ல அக்யூஸ் ரேங்க்ல வரும். சப்போஸ் ஏடிஜிபி ஜெயராம கைது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவரை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பெண்ணுடைய அப்பா, அங்க குழந்தைங்களை தூக்குன 2 பேரு, அதுக்கு உதவுன ஒரு பெண்மணி டிஸ்மிஸ்ட் கான்ஸ்டபிள், ஏடிஜிபிக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை 1 2 3 4 போட்டிங்களா? அடுத்து இவர் வந்தாருன்னா 5 ஆவார். சப்போஸ் எம்எல்ஏவுக்கும் ஆதாரம் இருக்குன்னு கைது செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து 6 ஆவாங்க. இப்படிதான் வரும். முதல் தகவல் அறிக்கையே ஒன்று தான் இருக்கும். முதல் தகவல் தான் இருக்கும். அது 2வது தகவலும் ஒரு முதல் தகவல், 3வது அப்படி கிடையாது. இதுல போலீஸ் துறையை இப்ப நடக்கிறது எல்லாமே நிர்வாக ரீதியா காவல்துறையில் நடக்கிற பிரச்சனைகள். அப்போ இதை கண்காணிக்கக்கூடிய முதலமைச்சர், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுல என்ன சரியா செய்யறாரு சார்? என்னுடைய கட்டுப்பாட்டுல எல்லாரும் இயங்குறாங்க. அதுல ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பா இயங்குறாரு. ஸோ சட்டத்துக்கு புறம்பா இயக்கும் போது நீங்க சட்டத்தோட ஒரு இடத்துல முட்டுவீங்க. அது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், சட்டத்திற்கு அதாவது அதுதான் வந்து சட்டம். எப்படின்னா இந்தி சினிமாவில் வரும்போது லம்பாஹாத், லாங் ஆர்ம் ஆஃப் லான்னு ஹிந்தியில் சொல்லுவான். அதனுடைய கைகள் நீளமானது, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அப்போது இங்கே தப்பிக்கலாம், இங்கே மாட்டுவீங்க. அப்படியே குடுமி பிடிச்சி இழுக்கும். அதுதான் சட்டம். அப்போது அந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா நீங்கள் புறப்படும் போதே தெரியாது, ஆனால் ஒரு இடத்துல முட்டுவீங்க. அந்த முட்டுறது தான் அவர் வாகனம் மாற்ற இடம். அது வரைக்கும் அவர் கடமையாற்றி நிற்கிறார். we don't know அவர் என்ன செய்யறாருன்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல தான் விசாரணைக்கு அவர் உயர் பதவியில் இருக்கார். நினைச்சா இந்த இன்ஸ்பெக்டர், இந்த எஸ்பி, அந்த ஐஜி எல்லாரையும் வேலையை விட்டு எடுக்கிற அளவு டாப் ஏடிஜிபி பதவி என்பது. இப்போ அவரே விசாரணை கூப்பிடுறாங்கன்னா இந்த நிர்வாகம் சரியா நடக்குதுன்னு சொல்றீங்களா, தவறா நடக்குதுன்னு சொல்றீங்களா? இப்படி. ஆனால் இப்ப பிளேட்டை மாத்திர இடத்துக்கு ஒருவேளை அங்க அஸ்ராகாருக்கு இல்லைன்னா அது ஒண்ணு. அது தனிநபரா நம்ம பார்க்கல, நான் நிர்வாகமா தான் பாக்குறேன். நிர்வாகத்துல ஒரு நல்லது நடக்குது. அப்ப இந்திய நிர்வாகம் வளர்ந்து கொண்டு வருகிறது, இந்திய ஜனநாயகம் நேர்மைக்காக முயன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். நான் ஒரு தனிநபராகவே அவரை பாராட்ட வரல, இந்தியாவுடைய நிர்வாகமா தான் பாக்குறேன். நான் அதை பாசிட்டிவா அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபியூடல், அதாவது பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரியான மனோநிலையில நம்ம வாழறோம். பெரிய அதிகாரி சொன்னா செஞ்சிடணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படிதான் கீழே இருக்கிற அதிகாரிங்க ஜெயிலுக்கு போறாங்க. இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கேட்டா, இப்போ அவர் சொன்னதை அந்த இன்ஸ்பெக்டர் செய்திருந்தா இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயிலுக்கு போயிருப்பார். ஏதோ ஒரு இடத்துல சட்டத்தில் அவர் முட்டி இருப்பாரு, அது வெளியில வந்திருக்கும்.
ஆள் கடத்தலுக்கு பயன்பட்ட இன்ஸ்பெக்டர்னு போயிருப்பார். எல்லாம் மறுத்ததுனால இப்போ ஏடிஜிபி போகிறார். அதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு மேலதிகாரி சட்டத்திற்கு புறம்பாக உத்தரவிட்டாலும் செய்யாமல் இருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். மேலதிகாரி சொல்லிட்டு அவர் காப்பாற்றுவார் நினச்சா ஜெயிலுக்கு போவீர்கள். இது போலீஸ் துறைக்கு தெரிய வேண்டிய ஒரு சங்கதி. சட்டத்திற்கு புறம்பாக எப்படிப்பட்ட அதிகாரி உத்தரவிட்டாலும் ஐயா முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. ஐயா சொல்லிட்டாரு செய்யலைன்னா அவர் ஏதாவது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அச்சா அவர் கதையை அப்படி விடுங்க. இப்போ என்ன நடக்குது, அரசியல் தளத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன பிரச்சனை. எம்எல்ஏ தலித், ஏடிஜிபி தலித், எஸ். ஐபிஎஸ் டைரக்டாக பாஸ் பண்ணுற அளவு திறமை படைத்தவர், எஸ். நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற ரேங்க் படி அவர் டிஜிபி ஆகக்கூடிய இடத்துல இருக்கார். அவர் தனது தலித் அடையாளத்தை யாருக்காக பயன்படுத்தினார்? தலித்துக்காக. சட்டத்தை மீறியே இருந்தால் கூட உங்கள் நியாயப்படியே எடுத்துக்கோங்க. எங்களுக்காக நாங்கள் சட்டம் மீறக்கூடாதுன்னு கேட்குற மாதிரி நான் நினச்சா கூட, திவ்யா இளவரசன் போன்ற ஒரு வழக்கில் இளவரசனுக்கு சாதகமாக அவர் ஒரு படி இறங்கி வேலை பார்த்தாரா? இங்கே யாருக்காக வேலை பார்த்துருக்காரு? ஒரு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்காரு, அது உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் வரேன். இப்போ தலித்தால வேட்டையாடப்படுகிறீர்கள்ன்றீங்களே, மக்கள் தலித்த ராஜாவா உட்கார வச்சிருக்காங்க. தவறா என்ன சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போயிருக்கு. இல்ல தவறாக சித்தரிக்கிறாங்கன்னு போல அது சொல்றேன். அது ஒட்டுமொத்தமா அது சொல்றேன். தவறாக அவர் போல அது நான் சொல்றேன். அங்க தவறு அவர் நீதிபதியை பற்றி சொல்ற இடம் அதை சொல்றேன். இப்போ இங்க என்ன வருதுன்னா, நீங்க ராஜா ஆயிட்டீங்க இல்லைங்களா? ஏடிஜிபி என்பது கிட்டத்தட்ட டாப் மோஸ்ட் போஸ்ட். டிஜிபி தான். அதில் ஒரு டிஜிபியில் ஈக்குவலாக 4-5 பேர் இருக்கும்போது அடிஷ்னலாக வரீங்க, அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற நீங்கள் யாருக்காக அந்த அதிகாரத்தையும் பதவியையும் பயன்படுத்தினீர்கள்? வேங்கை வயல்ல குடிநீர் கெட்டு போச்சுன்ட்டு ஒன்று வந்தது இல்லையா? அங்கே பயன்படுத்தினீங்களா? அங்கே பயன்படுத்தினீங்களா உங்கள் அறிவையும் திறமையும்? நீங்கள் ஏடிஜிபினா ஒரு சாதாரண ஏஎஸ்பி ரேங்கில் இருந்து ஏசிபி ரேங்கில் இருந்து வந்திருப்பீங்க ட்ரைனிங்கில். தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தொடர்புகள் இருக்கும். ஏதாவது ஒருத்தர் யாரா கலந்துருப்பான் கண்டு சொல்கிறான்னு ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அதிகாரி தப்பாக பண்ணுறான், இல்லை நம்ம கண்டுபிடிச்சி அப்புறமா பேசிக்கலான்ட்டு கொஞ்சம் சட்டத்துக்கு புறமா சினிமாலாம் வர மாதிரி ராத்திரில ஒரு சொக்கா போட்டு. தமிழ்நாடு காவல்துறை வந்து சரி கிடையாது. அது அப்புறம் வருவான். தமிழ்நாடு அதுதான் கேட்க வர்றேன் நான். தமிழ்நாடு காவல்துறை சரியில்லைன்னா நீங்க சாதிய அடையாளம் எடுக்கிறீங்க இல்லையா? ஐ ஆம் பீங் ஹவுண்டட் பிகாஸ் ஐ எம் தலித்னு. நீங்கள் யாருக்கு பணி செய்தீர்கள்? சட்டத்திற்கு பணி செய்யவில்லை. ஏனென்றால் சட்டம் 2 மேஜர் அடல்ட்ஸ் விரும்பி ஒன்னா இருக்கலாம்னு சொல்லுது. அதுதான் நீ மதிச்சிருக்கணும் ஏடிஜிபினா. அதுக்கு தான் அம்பேத்கர் சட்டத்தை வச்சு அம்பேத்கர் அடையாளத்தை நீ பேசுற. அதை மதிக்கலையே, அப்ப நீ அம்பேத்கர் மதிக்கலன்னு தானே அர்த்தம். ரைட். அந்த அதிகாரத்தை யாருக்காக செயல்படுத்துற? ஒரு கோட்டீஸ்வரனுக்கு செயல்படுத்துற. அதையும் சட்டப்படி செயல்படுத்தினா வேற, ஆனா சட்டத்துக்கு புறம்பா செயல்படுத்துற. அப்ப என் பார்வையில நீ ஒரு அடியாளா இருக்கிய, எனக்கு வலிக்குதே. நீ அதிகாரியா இல்லையே, அப்ப நீ ஜெயிலுக்கு தானே போனோம். ஒரு ராஜாவாக ஒருவரை மக்கள் தெரிவு செய்த பிறகு அந்த ராஜா வேறு ஒருவரின் கூஜாவானால் அவரை நான் எப்படி ராஜாவாக வைத்திருப்பேன் சொல்லுங்க. அந்த கேள்வியை தான் நான் எம்எல்ஏவுக்கும் கேட்குறேன். நம்மலாம் ஃபீல்டுலேருந்து பார்த்தவங்க, ஏபிஎல்எஃப் தொடக்க காலத்துலேருந்து பார்த்தவங்க, அவங்க அண்ணன் காலத்திலேருந்து. அவரும் லாயர் தான். இப்போது அப்படி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் இயக்கம், அதன் மூலமாக ஒரு அடையாளம், அது எங்கே போகணும்? எங்கே அடுத்த கட்டமாக எப்படி உருவாகி இருக்கணும்? யாருக்கு பணி செய்திருக்கணும்? எதனால் பிரிக்கிறீர்கள் எல்லாம் கேட்டிருக்கணும். நமக்கு அந்த மாதிரி 1000 ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குங்க வக்கீலா. இல்ல ஒரு குடும்ப பிரச்சனைய இது ஒரு தலைவரை அதிகாரம், பணம், அதிகாரம், அதுல சட்டம் சட்டத்திற்கு புறம்பானது. இதுதான் நீங்க பாக்குறீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும் பொழுது சட்டத்திற்கு புறம்பாக செய்தவர்கள் சாதிய கவசத்தை கொண்டு வரும் பொழுது அதை ஆதரிப்பது சரியா? அதுதான் இதுல வர்ற ஒரு விஷயம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்ல போறாங்க? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல உச்ச நீதிமன்றம் அவர் போனார்னு. எனது பார்வையில வக்கீலா உயர்நீதிமன்றத்தில் அன்னைக்கு நடந்த சில சரி சில தவறுகளை நான் பகிர்ந்துடுறேன் மக்களுக்காக தான். எம்எல்ஏ முன்ஜாமீன் போடுறாரு. சில நேரங்களில்
உங்கள் இப்போ பெட்டிஷனரை வர சொல்லுங்கன்னு கேட்குறது நடக்குது. சில பல காரணங்களுக்காக. ஏன்னா ஒரு கேள்வியை நான் வக்கீலை கேட்டால் நாளைக்கு கேட்டு சொல்கிறோம்பாங்க, வாய்தா ஆகும். ரெண்டாவது ஒரு எம்எல்ஏ, அவர் இன்றைக்கே பேசி முடிச்சிடலாமே, வர சொல்லுங்க சார் பார்த்துக்கலாம். இப்போ வந்த பொழுது இந்த மீடியாக்கள் இந்த காலத்தில் என்னென்னா செய்தி சொல்கிறத விட கேமரா எடுத்துன்னு போயிடும். ஸோ ஒட்டுமொத்த ஹைகோர்ட்டும் பார்த்தது பண்ணது ஒரு விதமான அன்ஈசினஸ் கிரியேஷன். இந்த அன்ஈசினஸ் நேற்று தான் நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், வக்கீலுங்களே கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி என்ன சம்பவம் அது? இல்லை, ஆயிரக்கணக்கான வக்கீல்கள் ஒரு சூழ்ந்து அவருக்காக வர்ற மாதிரி வர்றது. ஜெகன்மூர்த்தி அவருக்காக. இவருக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி பலது நடந்திருக்கு. ஏன் வக்கீலுங்களே மோசமாக நடந்திருக்காங்க. ஹைகோர்ட் கேம்பஸை ஒரு அரசியல் மைதானமாக பல முறை நடத்தியவர்களில் அட்வொகேட் அசோசியேஷனும் ஒன்று. இது எங்கள் ஏரியா இந்த மாதிரி. அது ஒரு தவறான ஒரு இதுன்றது என்னுடைய பார்வை. அந்த கண்டினியூட்டியில் நேற்று அப்படி நடந்தது உண்மை. ரைட். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அவங்களெல்லாம் கேட்கலையே, என்ன கேட்க அவங்களெல்லாம் கேட்கலன்றதுனால நான் கேட்க முடியும். நம்பர் 1, இது எல்லாம் ஒரே நீதிபதி முன்னாடியும் நடக்கலை. என் முன்னாடி நடக்கும்போது நான் கடமை செய்வேன். இப்போது ஏற்கனவே ஒரு ஏடிஜிபி 5 கடத்தல் பண்ணார், ஒரு ஏடிஜிபி 2 அவாலா பண்ணார், 3 ஏடிஜிபி 4 ரேப் பண்ணார். அவங்களெல்லாம் விட்டீங்க, என்னை பிடிக்கிறீங்கன்னு ஏடிஜிபி கேட்டால் எப்படி இருக்கும்? எனக்கு தெரியாது சார், எனக்கு ரிப்போர்ட் வந்தது, என் அதிகாரத்தில் இருக்குது, நான் செய்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் லிமிட்டில் இல்லை, நான் எப்படி செய்வேன்னு தானே சொல்லுவாங்க. வெரி சேம் திங் ஹேப்பன்ஸ் டு ஹைகோர்ட் ஜட்ஜ். அவரும் என்ன மாதிரி ஆதங்கப்பட்டிருப்பார். அன்னைக்கு தேதி அவர் முன்னாடி அது விசாரணைக்கு வந்திருக்காரு. ஸோ வாய்ப்பு இருக்குது, கேட்குறாரு. நீங்கள் எதற்காக நீங்கள் நான்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். 2 லட்சம் பேரோட பிரதிநிதி, உங்களை தனிநபராக நான் பார்க்கல. 2 லட்சம் இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை எழுதிய மக்களின் பிரதிநிதி நீங்கள். அவனுக்கு எழுதப்படி தெரியுதோ தெரியலையோ, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லேருந்து தான் நம்ம முன்னுரை தொடங்குது, பிரியாம்பிள். அப்போது நீங்கள் கான்ஸ்டியூஷன் எழுதுன ஒரு ஆள், நான் ஒரு ஆள், இவர் ஒரு ஆள், இப்படி தான் நடக்குது. அப்போ அந்த ஜட்ஜு மரியாதை கொடுக்குறாரு. 2 லட்சம் ரைட்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுடைய ஒரு நபர் நீங்கள். 2 லட்சம் பேரை ஒருத்தராக நான் பார்க்குறேன். நீங்கள் எதுக்கு 200 பேர் சரவுண்ட் பண்ணி வரணும்? ரைட். இது ஒரு கேள்வி. அடுத்த கட்டம், எல்லாருமே மனிதர்கள் தானே. நீங்கள் இது இப்படி வந்தா அப்படின்னு, அதுக்கு இன்னொரு பார்வையும் இருக்குது. சொல்லாத பார்வை எங்கள் பார்வையிலிருந்து ஒட்டுமொத்த பார் கவுன்சிலும் அங்கே இருக்குது. அவருக்காக ஆஜரானவர் நம்முடைய பார் கவுன்சிலில் ஒரு மெம்பர், இந்திய பார் கவுன்சிலில் வைஸ் சேர்மன். அவருடைய ஆன் ரெக்கார்ட் கவுன்சில், பார் கவுன்சில் மெம்பர், பார் கவுன்சில் தலைவர் அங்கே நிற்கிறார், எம்ஹெச்ஏவோட செக்ரட்டரி அங்கே நிற்கிறார். ஸோ வழக்கறிஞர்களால் தெரிவு செய்யப்பட்ட அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு அவையும் அங்கே நிற்குது. எல்லாரும் இதில் ஒரு ஆள், மற்றவங்களாம் ஒருத்தருக்கு ஒரு வக்கீல் தானே கோர்ட்டில் பேசுகிறான். இவ்வளவு அதிகாரத்தையும் நீங்கள் கொண்டு வரீங்களே எதற்காக? அப்போ அவர் கேட்குறார், நீங்கள் என்னத்துக்காக கொண்டு வரீங்க, நான் ப்ரெஸ்யூம் பண்ணுறேன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ஆள் நான் இல்லை. இவர்கள் வந்து விட்டார்கள் என்பதால் இப்போ நான் உங்களை வெளியில் அனுப்பலை. நான் ஏன் அனுப்புகிறேன்னா, உங்களை தெரிவு செய்ய மக்கள் மரியாதைக்காக அனுப்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் கிடையாது, 2 லட்சம் மக்களில் உடைய ஒரு ஆள் நீங்கள். அந்த 2 லட்சம் மக்களும் பிரதிநிதியாக வர்றீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு இன்சல்ட் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்ந்தது. அவங்க பாவம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எனவே நீங்கள் போங்க, விசாரணைக்கு உட்படுங்க. அவங்க உங்கள் மேலே குற்றம் இருந்தால் அடுத்த நடவடிக்கை அவங்க எடுக்கட்டும், இல்லைனா போகட்டும்னு சொல்லி அனுப்பி வச்சார். ஸோ அது தவறில்லை. ஆனால் ஏடிஜிபி விஷயத்தில் ஆஸ் எ லாயரா ஐ ஃபவுண்ட் ஃபால்ட். என்னன்னா, ஏடிஜிபி மனு போடல முன்ஜாமீனுக்கு. அவரை நேரில் வரவழைச்சது நியாயம் கிடையாது. அது யாருடைய ஜாப்? இன்ஸ்பெக்டருடைய ஜாப். அவர் ஓடி வந்திருந்தார்னா முன்ஜாமீனுக்கு, அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்திருக்கலாம். சரிங்களா? சரி, கூப்பிட்டுட்டீங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரி இப்படி பேர் அடிப்படுதானா, சரி ரைட்டு சொல்கிறீங்கன்னு கூட இல்லை. அவரை அனுப்பி தான் வச்சிருக்கணும். அவரை கைது பண்ணோன்னா போலீஸ் அங்கேயே கைது, அது போலீஸ்கிட்ட விட்டுருக்கணும். செக்யூர் ஹிம் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு லா அப்படின்னு கடைசியில் ஒன்று பண்ணுறாரு. இது தவறு. ஏன்னா உங்கள் முன் இல்லாத ஒருவரை அரெஸ்ட் பண்ண சொல்லல, செக்யூர் தான் பண்ண சொல்றாரு. அதான் வாட் எவர் இட் இஸ். அதுவும் அவருடைய வேலை கிடையாது. அவருடையனா எந்த நீதிமன்றத்தின் வேலையும் இவரை கைது செய்யாதன்ற மாதிரி கிடையாது. முன்னாடி விசாரணை வரும் பொழுது அவருடைய ஜாமீன் கொடுக்கலாம், முன்ஜாமீன் கொடுக்கலான்ற உத்தரவு. ஒரு வழக்கில் ஒருத்தர் முன்ஜாமீனுக்கு போகிறாருன்னா மீதி 5 பேரை உடனே கைது பண்ணுன்னு உத்தரவு போடுற பணி நீதிமன்றத்துக்கு இல்லை, ஒட்டுமொத்த நீதித்துறைக்குமே கிடையாது. அது யார் இன்வெஸ்டிகேஷன் டைமில்
100க்கு 100 அதிகாரம் படைத்தது காவல்துறை, புலன் விசாரணை செய்கிற காவல்துறை. கொலை வழக்காகவே இருந்தாலும் ஒரு சிலரை கைது செய்ய அவசியம் இல்லை என்றால் கைது செய்ய வேண்டியது இல்லை. இது சட்டம். எல்லாரையும் எடுத்தாந்து உள்ள தள்ளிடணும்னு கிடையாது. ஆனால் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மகிட்ட நடக்கிற தவறு என்னன்னா, எஃப்ஐஆர் ஸ்டேஜில் அரெஸ்ட் பண்ணுறது பெருமைன்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் வை நம்ம நாடு கெட்டு போகுது. முதல் தகவல் அறிக்கையில் போய் கைது பண்ணிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் விசாரணை நடத்தி தண்டிக்காமல் விட்டுடுறாங்க. இதுல முடிவு என்ன? இதுல முடிவு என்ன? விசாரணை நடக்கணும். விசாரணையில் இருக்கிற சான்றுகள் இருக்கு என்றால் இவர்கள் மீது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். எம்எல்ஏ இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் எம்எல்ஏ எம்பிகள் வழக்காக இதை விரைவில் நடத்தி ஒரு முடிவை சொல்லணும். வழக்கு விசாரணையை துரிதமாக நடத்தி இறுதி அறிக்கை தாக்கல் செய்து இதில் விசாரித்து ஒரு முடிவை சொல்லணும். நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லணும். அப்போதான் காவல்துறைக்கும் மதிப்பு, நிர்வாகத்துக்கும் மதிப்பு, நீதித்துறைக்கும் மதிப்பு. இனி ஒரு காலங்களில் குற்றச் செயல்களில் ஈடுபடுவது மக்கள் பிரதிநிதிகளின் பணி அல்ல, உயர் போலீஸ் அதிகாரிகளின் பணி அல்ல என்கிற பாடம் வரும். நிர்வாகம் சீராகும். இப்போ இதே பணியை இப்போ கற்பனையாக நீங்கள் ஏன் ஓபிஎஸ் பேரை சொல்கிறீங்க, இபிஎஸ் பேரை சொல்கிறீங்க, டிபிஎஸ் பேரை சொல்கிறீங்க? முதல்வர் பேரையே எடுத்துக்கோங்களேன். இந்த பணியை முதல்வரே சொன்னதாக கற்பனை பண்ணிக்கோங்க. இனி ஒரு ஏடிஜிபி செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட தீர்ப்பு வர்ற மாதிரி இந்த வழக்கை நடத்தணும். அதுதான் இந்த நிர்வாகத்திற்கு பெயர் தரும். இப்போ சொல்கிறாங்கல்ல, எக்ஸ் ஜாதி ஒய் ஜாதி என்றதெல்லாம் தீர்ப்பில் இல்லை, சரியான நிர்வாகமாக அமைஞ்சது என்கிற ஒரு தன்மைக்கு தமிழ்நாடு அரசு இவ்வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அங்கும் விரைவில் விசாரித்து தீர்ப்பு வருவதற்கு ஏற்பாடு செய்யணும். கூடுமான வரைக்கும் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே இதை முடிக்கணுன்றது இந்த பேட்டி மூலமாக நான் சொல்லிக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா அதுதான். நன்றி சார், நிறைய தெளிவுபடுத்திருக்கீங்க. நன்றி.